யோகா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸு டயபெட்டிஸ் மெலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி, சர்க்கரை நோய். இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது நம்ம பல்வேறு பதிவுகளில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருக்கீங்க, ஏதாவது நீங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து காட்ட முடியுமா, யாராவது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களா, டயபெட்டிஸ் எத்தனை நாளில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, எந்த விதமான உணவு பழக்கங்கள் வந்து மேற்கொண்டாங்க, எந்த விதமான மருந்துகளை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. இது எப்படி நம்ம மேனேஜ் வந்து பண்ணுறோம், என்ன விதமான மெடிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி பெரும்பாலான மக்களுக்கு வந்து டயபிட்டிஸ் வந்து காணப்படுது. ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45-50 வயசில் தான் இந்த டயபிட்டிஸ் வந்து சில பேருக்கு வந்து ஒரு 40 வயசில் வந்தது. இப்போது ஒரு 25 வயசு 20 வயசு இருக்கவங்களுக்கே இந்த டயபிட்டிஸ்னு வருது. டயபிட்டிஸில் வந்து குறிப்பாக வந்து டயபிட்டிஸ் 2 இது வந்து பெரும்பாலான ஒரு அடல்ட்ஸ், அதாவது நல்ல குரோனப்பான விமெனோ இல்லை மென்னுக்கோ வந்து வரும். இப்போ பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில், அதாவது டியூரிங் ப்ரெக்னென்சி டைம் அவங்களுக்கு வந்து இந்த டயபிட்டிஸ் வந்து அட்டாக் ஆகுது. கைனகாலஜிஸ்ட் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனாலுமே ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இந்த டயபிட்டிஸ் வந்து திரும்ப வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது, இல்லை கொஞ்ச நாள் கழித்து நான் டயபெட்டிக்காக வந்து மறுபடியும் மாறிவிடுன்ற பயம் வந்து பெண்களுக்கு வந்து இருக்குது. இது எப்படி மேனேஜ் பண்ணலாம்? உணவு வந்து அரிசியோட அளவை வந்து கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய காய்கறிகள் எடுத்துங்க. அதே மாதிரி இரவு உணவுகள் வந்து மாவு சார்ந்த உணவுகள், அது சப்பாத்தி, ராகி பால், அதாவது களி என்று சொல்லுவார்கள், இதை வந்து சாப்பிட்றதோ இல்லை வந்து ராகி தோசை இந்த மாதிரியான அதிகமாக ராகி சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கிறத நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். சப்பாத்தியும் நைட்டு சாப்பிட்றதுன்றது இப்போ மருத்துவர்களே வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டில் வந்து வீட் குளூட்டன் ஒன்று இருக்குது. இது வந்து உங்களோட இன்சுலினை வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கும், உங்களுக்கு வந்து பெருசாக வந்து பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லி சொன்ன காரணத்தினால நீங்கள் அந்த கோதுமையை வந்து இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துக்கலாம். அப்போ என்னங்க சார் சாப்பிட்றது? நீர் சத்துள்ள பொருட்கள், சவுச்சவு, நூக்கோல், பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம நார்ச்சத்துள்ள வெண்டைக்காய், பீன்ஸு, பீர்க்கங்காயில் நல்ல நார்ச்சத்து இருக்குது. இந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கலாம். உங்களோட நாட்டு காய்கறிகள் உங்களோட மார்க்கெட்டில் வந்து எது கிடைக்குதோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் அதிகமாக வந்து ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளை வந்து நீங்கள் காய்கறிகளை வந்து பழங்களை வந்து தவிர்க்கணும். அதுக்கு அடுத்தது திரும்ப திரும்ப ஹீட் பண்ணக்கூடிய, அதாவது ரீஹீட் பண்ணி எந்த உணவுகளும் வந்து எடுத்துக்க வேண்டாம். எந்த ஒரு மருத்துவ முறையுமோ என்னது ஹோம் ரெமடியோ நீங்கள் வந்து ஒரு 15 மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு முழு பலன் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய நீங்கள் மெத்தட்ஸ் வந்து ட்ரை பண்ணும்போது உங்களோட பாடி சிஸ்டமானது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வந்து எதுவும் செய்ய வேண்டாம். உங்களோட மருத்துவ ஆலோசனைப்படி அல்லது உங்களோட டயட்டிஷியனோட ஆலோசனைப்படி உங்கள் உடலுக்கு என்ன தேவை, நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உங்களோட லைஃப் ஸ்டைல், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்து சீட்டிங் ஒர்க்கா, இல்லை நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய ஒர்க்கா, இல்லை இப்போ சில டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர் அவங்க வந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இதனால் இந்த டயபிட்டிஸ் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னா நீங்கள் நேரம் ஆன உடனே நீங்கள் சாப்பிட்றீங்க, லஞ்ச் டைம் வந்து மணி அடிச்சா சோறு அப்படின்றக்கூடிய கான்செப்ட் இருக்கிறதுனால நீங்கள் அந்த கேலரிஸ் பர்ன் பண்ணுறதில்ல. உடம்புல வந்து அந்த கேலரிஸ் அப்படியே இருக்குது. அந்த கேலரிஸ் அப்படியே இருக்குது வந்து குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகி லிவரில் ஸ்டோர் ஆகுது, எக்ஸஸ் வந்து உங்களுக்கு பிளட் ஸ்ட்ரீமில் அப்படியே வந்து தங்கி போகுது. அதனால தான் வந்து எல்லா டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கும் வாக்கிங் போங்க, ஏதாவது உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 3 விஷயம் நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். 8 மணி நேரம் தூக்கம், நான் சொன்னது போல் இந்த மாதிரியான காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம், அதாவது நீர்ச்சத்து, நார்ச்சத்துள்ள காய்கறிகள். இப்போ அடுத்து இது எந்தெந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு எந்த மாதிரியான காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கிட்டால் பலனளிக்கும், இல்லை எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துட்டா வந்து உங்களுக்கு பலனளிக்கும்னு சொல்கிறேன். இப்போ நான் சொல்லும் போது வார்த்தை சொன்னேன் பழங்கள் அப்படின்னு சொன்னேன். இந்த பழங்களில் வந்து கண்டிப்பாக வந்து 3 பழங்களை வந்து நீங்கள் தொடக்கூடாது. முக்கணிகள் சொல்லக்கூடிய மா, பலா, வாழை, இது 3 வந்து தவிர்க்கணும். அப்போ என்னங்க ஐயா சாப்பிட்றது? எனக்கு மலச்சிக்கல் இருக்குது, நீங்கள் கொய்யாக்காய் வந்து சாப்பிட்லாம், 2 ஸ்லைஸ் பைனாப்பிள் சாப்பிட்லாம். இப்போ வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆக போது, இப்போவே வந்து இவ்வளோ சூடாக இருக்குது. அப்போ வந்து நான் வந்து ஏதாவது குளிர்பானங்கள் எடுத்துக்கலாம்னா கண்டிப்பாக வந்து எந்த குளிர்பானங்களையும் நீங்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்லைஸ் வாட்டர்மெலன் அல்லது ஒரு அரை மாதுளை, இந்த மாதிரி, அதாவது உங்களோட ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். உங்கள் உடம்புக்கு வந்து நீர் சத்துக்கள் வந்து தேவையான அளவுக்கு எடுக்கும் பொழுது இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். உங்களோட உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி மருத்துவ ஆலோசனைப்படி இது எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து கால் எரிச்சல் இருக்கும், மதப்பு இருக்கும். இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கும், மெக்னீஷியம் குறைவாக காணப்படும். ஸோ இதெல்லாம் எதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் சிகப்பாக இருக்குதோ, மஞ்சளாக இருக்கிறதோ, ஆரஞ்சு கலர் இருக்கிறதோ, இந்த மாதிரியான காய்கறிகள் பழங்கள் வந்து கிடைக்கும். ஐயா இப்போ வந்து
பீட்ரூட் கேரட் வந்து சாப்பிடக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம்? 2 அல்லது 3 துண்டுகள் நீங்கள் கமலா ஆரஞ்சு வந்து எடுக்கிறதுனால உங்களோட சுகர் வந்து பெருசாக ஒன்று ஸ்பைக் இருக்காது. நீங்கள் தினமும் வந்து 1 மைல், அதாவது 1.8 கிலோமீட்டர், அது 2 அது 3 மைல் நீங்கள் நடந்தாலே உங்களோட கேலரிஸ் வந்து பர்ன் ஆகும். அதோட உங்களோட உணவு வந்து அறவயிறாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த சந்தேகம் வந்து நான் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் முளைக்கட்டி பயிர்கள் எடுத்துக்கலாம். அப்போ என்ன எடுத்துக்கலாம்? பச்சை பயிறு, காராமணி மற்றும் சுண்டல் இதை எடுத்துக்கலாம். அப்போ எவ்வளோ அளவுங்க ஏன் எடுக்கிறது? ஒரு கைப்பிடி நீங்கள் எடுத்தால் போதுமானது. புரோட்டீன் வந்து கண்டிப்பாக வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மிகவும் அவசியம். சில பேருக்கு வந்து புவர் டைஜஷன் இருக்கும், பித்தம் வந்து கூடுவோம். அவங்க என்ன செய்யலாம்னா இந்த முளைக்கட்டி பயிர்களை வந்து வேக வச்சு தாளிப்பு செய்து நீங்கள் வந்து சாப்பிடலாம். சரிங்களா? அப்போ இரவு நேரத்தில் வந்து நீங்கள் வந்து கீரை வகைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கண்களை வந்து பாதுகாக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நல்ல தூக்கம் வந்து வேணும். இதெல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் வந்து நல்ல கண்ட்ரோலுக்கு வந்து வந்துடும். நீங்கள் உங்களோட மருத்துவ ஆலோசனைப்படி இருக்கக்கூடிய மருந்துகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம தமிழ் மருத்துவத்தில் மதுமேக சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்த ஆயுர்வேத மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த மதுமேக சூர்ணத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து மற்ற மருந்துகளோட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? உங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி உணவுக்கு பின்பு அவர் கொடுக்கக்கூடிய ஆங்கில மருந்துகளை எடுத்துக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த மதுமேக சூர்ணம், அதாவது உங்களுக்கு போஸ்ட்பெனால், நிறைய பேர் போஸ்ட்பெனால் உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுகர் தான் அதிகமாக ஸ்பைக் ஆகும். அப்போ அரை மணி நேரம் கழித்து இது சுடு தண்ணியில் கொதிக்க வைத்து வடிகட்டி இது வந்து ஒரு டம்ளர் நீங்கள் அந்திட்டு வரலாம். இன்கேஸ் சில பேருக்கு வந்து ஃபாஸ்டிங் சுகர் வந்து அதிகமாக இருக்கும், அவங்க உணவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு உடலுக்கு வலிமை செய்யும். அப்போ அரிசி வகைகளை தவிர்த்து சிறுதானியங்களை வந்து சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு வந்து டவுட் வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சிறுதானியங்களை எடுத்துக்கலாம் உங்கள் உடல் வாகுக்கு தகுந்தவாறு. ஏற்கனவே நான் சொன்னது போல் சில பேருக்கு வந்து அஜீரண கோளாறு வந்து இருக்கும், வயிற்றில் வந்து புண்ணு இருக்கும், அவங்க வந்து சில உணவுகளை வந்து தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் இது எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அப்போது காஃபி டீ சாப்பிடலாமா அப்படின்னு திரும்ப அந்த கேள்வி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தேநீர் வந்து எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து க்ரீன் டீ, லெமன் டீ இந்த மாதிரியான தேநீர்லாம். இதில் எங்களோட சஜஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூலிகை தேநீர் வந்து நீங்கள் எடுத்துக்க நல்லது. ஒரு நாளைக்கு செம்பருத்தி டீ, ஒரு நாளைக்கு ஆவாரம் பூ டீ, அதாவது தேயிலைக்கு பதில் இந்த ஹர்ப்ஸை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மூலிகையில் வந்து நீங்கள் பயன்படுத்தி தேநீர் செய்து வந்து நீங்கள் சாப்பிடலாம். மலச்சிக்கலுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னும் போது நீங்கள் வெண்டைக்காய் தினமும் சாயந்தரம் பச்சையாக 2 வெண்டைக்காய் வந்து சாப்பிடலாம். சில பேர் வெந்தயம் வந்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றீங்க. இரவு நேரங்களில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஒரு பவுல் வந்து நார்ச்சத்துள்ள காய், இல்லை என்றால் ஒரு பவுல் வந்து நீங்கள் வெண்டைக்காய் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சுகர் வந்து ரிவர்ஸ் ஆகும்.